நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலை வளர்க்கவும் அதிக வியூஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் பெறவும் விரும்புகிறீர்களா? அப்படியானால் இந்த சேனல் உங்களுக்குத்தான். தமிழ் கிரியேட்டர்களுக்கான யூடியூப் டிப்ஸ் மற்றும் வழிகாட்டுதல்களை நாங்கள் தமிழில் வழங்குகிறோம். முழுமையான யூடியூப் SEO டியூட்டோரியல்கள், வீடியோ எடிட்டிங் வழிகாட்டி, யூடியூப் மூலம் பணம் சம்பாதிப்பது எப்படி, தம்ப்நெயில் டிப்ஸ், யூடியூப் அல்காரிதம் புரிந்து கொள்வது எப்படி. வாருங்கள், தெளிவான விளக்கம். இது ஸ்கிப் பண்ணாம கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரும் சொல்லாத சீக்ரெட். ஓகே, வாங்க பார்ப்போம். உங்களுக்கு எப்போதாவது இப்படி நடந்திருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு முக்கியமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. சரி, ஒரு 5 நிமிஷம் மட்டும் யூடியூப்ல ஏதாவது பார்க்கலான்னு உள்ள போவீங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் நடக்கிறது தான் இது. ஆமா, ஒரு வீடியோவை கிளிக் பண்ணுவீங்க. ஆனா அடுத்த 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியாம அடுத்தடுத்த வீடியோக்கள்னு அந்த திரைக்குள்ளேயே முழுசா மூழ்கி இருப்பீங்க. உங்களை அறியாமலே அந்த வீடியோ உங்களை எப்படி எப்படி கட்டி போட்டுச்சுன்னு எனக்கு அது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? அது ஒரு பெரிய மாய மாதிரி தான் தோணும். கரெக்ட். இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல ரொம்ப உன்னிப்பா கவனிக்க போற விஷயமே அதுதான். நம்ம கையில இப்போ ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான சோர்ஸ் மெட்டீரியல் இருக்கு. சாதாரணமா 10-20 பேர் பார்க்குற வீடியோக்களை தாண்டி யூடியூப்ல 100 மில்லியன் வியூஸ், அதாவது 10 கோடி பார்வைகளை அசால்ட்டா அள்ளி குவிக்கும் திறன் கொண்ட ஒரு வைரல் வீடியோவுக்கான ரகசிய ஸ்கிரிப்ட் தான் அது. 100 மில்லியன் வியூஸ் அப்படிங்கிறது சாதாரண நம்பர் கிடையாது. நிஜமா. இந்த ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா ஹுக், அப்புறம் கியூரியாசிட்டி, வேல்யூ, சர்ப்ரைஸ், கடைசியா ஒரு CTA, அதாவது கால் டு ஆக்ஷன். இந்த ஒரு பிரத்யேகமான கட்டமைப்பு பயன்படுத்துது. ஒரு மனிதனோட கவனத்தை வெறும் 3 வினாடிகள்ல எப்படி ஈர்க்கிறது, அடுத்த 3-4 நிமிடங்களுக்கு அவங்களை எப்படி திரையிலேயே கட்டி போடுறதுங்கிற உளவியல இந்த டாக்குமெண்ட் ரொம்ப தெளிவா உடைச்சு சொல்லுது. இதுல என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்னது? இது ஏதோ யூடியூப்ல வீடியோ போடுறவங்களுக்கான ஒரு சாதாரண டெக்னிக்கல் கைடு கிடையாது. இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல தகவல் பெருவெள்ளத்துல நீந்திக்கிட்டு இருக்கிற மனிதர்களோட கவனத்தை எப்படி ஹேக் பண்றதுங்கிற ஒரு மாஸ்டர் கிளாஸ் இது. அதாவது நம்ம மூளையே எப்படி கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்றீங்க? ஆமாம். இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப விலை உயர்ந்த நாணயம்னா அது மனிதர்களோட கவனம் தான். அந்த நாணயத்தை உங்க பாக்கெட்ல இருந்து எப்படி ரொம்ப சாமர்த்தியமா எடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த சைக்காலஜிய இது அக்கு வேற ஆணி வேறா பிரிச்சு மேயுது. உண்மைதான். அந்த கவனத்தை ஈர்க்கிறதுக்கு எல்லாரும் ஒரு தப்பான வழியத்தான் ஃபாலோ பண்றாங்கன்னு இந்த ஸ்கிரிப்டோட ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய மாயையை உடைக்கிறாங்க. அந்த கேமரா எடிட்டிங் மாயை தானே? எக்ஸாக்ட்லி. பொதுவா ஒரு புது யூடியூபரோ இல்ல கண்டென்ட் கிரியேட்டரோ என்ன நினைப்பாங்க, நம்ம வீடியோ வைரல் ஆகணும்னா பல லட்சம் ரூபாய் கொடுத்து சினிமாக்கு யூஸ் பண்ற மாதிரி கேமரா வாங்கணும், பிரம்மாண்டமான லைட்டிங் செட்டப் போடணும், ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு எடிட்டிங் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த டாக்குமெண்ட் அதெல்லாம் சுத்தமான குப்பைன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லுது. அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா மனிதர்களுக்கு எப்போதுமே உபகரணங்கள் மேல, அதாவது இந்த டெக்னாலஜி கேட்ஜெட்ஸ் மேல ஒரு அதீத நம்பிக்கை இருக்கு. ஆனா நிஜத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. தினமும் பல ஆயிரக்கணக்கான பேர் 4K ரெசல்யூஷன்ல துல்லியமான ஆடியோவோட வீடியோக்களை அப்லோட் பண்றாங்க. ஆனா யாரும் அதை பாக்குறது இல்ல. கரெக்ட். அந்த வீடியோக்களுக்கு வெறும் 10 வியூஸ் 20 வியூஸ் தாண்டி போறதே இல்ல. ஏன்னா பார்வையாளர்களோட மூளை கேமராவோட குவாலிட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோல இருக்கிற கண்டென்ட் அவங்களுக்கு தேவையா இல்லையான்னு முடிவெடுக்கிற அந்த முக்கியமான முதல் விதியை அவங்க கோட்டை விட்டுறாங்க. அந்த எளிய விதிதான் இந்த ஸ்கிரிப்ட்ல சொல்லப்படுற முதல் ரகசியம். அதாவது அந்த முதல் 3 வினாடிகள் விதி. the 3 second rule. ஆமா, உங்க வீடியோ வாட போகுதா இதில் சாக போகுதான்னு தீர்மானிக்கிறதே அந்த முதல் 3 வினாடிகள் தான் இதுல ஆணித்தரமா சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு சலிப்பான அறிமுகத்தோட ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன்னு ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா நேரடியா ஆக்ஷன்ல இறங்கணும். கரெக்ட். இன்ஸ்டன்ட் ஆக்ஷன் தேவைன்னு சொல்றாங்க. இதை நான் என் வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கும்போது இது ஒரு பிளைண்ட் டேட் மாதிரி, இல்லைனா ஒரு புது ரெஸ்டாரண்ட்ல முறையா ஒரு உணவை சுவைக்கிற மாதிரி தோணுது. முதல் வினாடியிலேயே, அந்த முதல் பார்வையிலேயே அல்லது முதல் கவளத்திலேயே இது நமக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு நம்ம மூளை ஒரு முடிவுக்கு வந்துடுது. ரொம்ப சரியான ஒப்பீடு. ஆனா எனக்கு இங்க ஒரு முரண்பாடு தோணுது. அதென்ன 3 வினாடியில ஆக்ஷன்? நான் திடீர்னு ஒரு பெரிய சத்தத்தையோ இல்ல சம்பந்தமே இல்லாத ஒரு கவர்ச்சியான விஷயத்தையும் காட்டி மக்களை உள்ள இழுத்தா அது வெறும் கிளிக் பைட் ஆகாதா? பார்வையாளர்களை ஏமாத்துற மாதிரி இருக்குமே. தரமான உள்ளடக்கம் இல்லாம இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அந்த இடத்துல தான் நாம கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும். நீங்க சொல்ற மாதிரி சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை காட்டி ஏமாத்துறதுக்கு பேர் தான் கிளிக் பைட். ஆனா இந்த ஸ்கிரிப்ட்ல சொல்லப்படுற டெக்னிக் கிளிக் பைட் கிடையாது. அப்புறம் அது என்ன?
அது ஒரு காக்னிட்டிவ் ஹூக், அதாவது அறிவாற்றலை தூண்டும் ஒரு கொக்கி. அவங்க அந்த முதல் 3 வினாடிகள்ல என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கன்னு அந்த ஸ்கிரிப்ட்ல கவனிச்சு பாருங்க. இந்த வீடியோ 100 மில்லியன் பார்வைகளை பெற்றது. ஆனா இதுல பைத்தியக்காரத்தனமான விஷயம் என்னவென்றால், யாரும் பேசாத ஒரு ரகசிய வித்தையை இதுல பயன்படுத்தியிருக்காங்க. ஓ, அந்த யாரும் பேசாத ரகசியம்ங்கிற வார்த்தைகள். எக்ஸாக்ட்லி. இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. இதுல எந்த ஏமாற்று வேலையும் இல்ல. ஆனா இது மனித மூளையோட தர்க்க ரீதியான சிந்தனையை, அதாவது லாஜிக்கா யோசிக்கிற அந்த ஃபில்டரை கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணிடுது. யாரும் பேசாத ரகசியம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே பார்வையாளரோட மனசுல ஒரு ஸ்பார்க் வரும். ஓஹோ, நமக்கு தெரியாத ஏதோ ஒன்னு இங்க இருக்கேன்னு தோணும். ஆமா, ஒரு அவசரமான தேடல் உருவாகுது. இது மூளையோட பாதுகாப்பு கதவுகளை சத்தம் இல்லாம துறக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் மாஸ்டர் கீ. அப்போ அந்த முதல் 3 வினாடிகள்ல அவங்க செய்யறது, உள்ள வா, உனக்கு தெரியாத ஆனா உனக்கு தேவையான ஏதோ ஒண்ணு இங்க ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லாம சொல்றதுதான். ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, மூளையோட கதவை திறந்து பார்வையாளர்களை வீடியோக்குள்ள இழுத்துட்டோம். ஆனா அவங்கள எப்படி தொடர்ந்து பார்க்க வைக்கிறது? அடுத்த 10வது வினாடியில அவங்களுக்கு போர் அடிச்சிட்டா உடனே ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாங்களே. அங்கதான் அடுத்த ரகசியம் வருது. ஆமா, அந்த இடத்துல தான் இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப புத்திசாலித்தனமா ஆர்வம், அதாவது கியூரியாசிட்டி அப்படிங்கிற ஆயுதத்தை கையில எடுக்குது. இந்த ஆர்வத்தை அவங்க எப்படி உருவாக்குறாங்கங்கிற இடத்துல தான் பல சூட்ச்மங்கள் ஒழிஞ்சிருக்கு. கண்டிப்பா. ஆர்வத்தை தூண்டுறது மட்டும் இல்லாம அதை வீடியோவோட இறுதி வரைக்கும் தக்க வைக்கிறது தான் ஒரு வைரல் வீடியோவோட உண்மையான வெற்றி. இந்த டாக்குமெண்ட்ல கொடுத்திருக்கிற ஒரு சின்ன உதாரணத்தை பாருங்களேன். சொல்லுங்க. ஒரு வீடியோவுக்கு யூடியூபில் எப்படி வளர்வது அப்படின்னு தலைப்பு வைப்பது ஒரு சாதாரணமான ரொம்பவும் தட்டையான அணுகுமுறை. ஆனா அதே கண்டென்ட்டுக்கு இந்த சிறிய தந்திரம் 100 மில்லியன் பார்வைகளை பெற்று தந்தது அப்படின்னு சொல்றது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. ரெண்டுமே சொல்ல வர்ற விஷயம் ஒண்ணுதான். ஓ, அந்த சிறிய தந்திரம் அப்படிங்கிற வார்த்தை. ஆமா, அந்த சிறிய தந்திரம் அப்படிங்கிற வார்த்தை பார்வையாளர்களை எப்படி கட்டி போடுதுங்கிறத நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இத படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஊர்ல டிவிலயோ இல்ல மொபைல்லயோ பாக்குற விளம்பரங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. எப்படி சொல்றீங்க? எந்த ஒரு வெயிட் லாஸ் விளம்பரமோ, உடல் எடையை குறைக்க தினமும் காலையில ஓடுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு நேர்மையா ஸ்ட்ரெயிட்டா சொல்றதில்ல. அதுக்கு பதிலா இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சிறிய விஷயத்த செஞ்சா போதும், உங்க தொப்பை குறைஞ்சிடும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆமா, அதே டெக்னிக் தான். இதுவும் அதே தந்திரம் தானே. இந்த ஒரு சிறிய விஷயம் அல்லது சிறிய தந்திரம் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு பின்னாடி அப்படி என்னதான் மேஜிக் இருக்கு? அது மேஜிக் கிடையாது, அது பியோர் சயின்ஸ். இதை நாம ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, மனித மூளை எப்படி இயங்குதுன்னு தெரியும். மூளைக்கு எப்பவுமே முழுமையான தகவல்கள் தேவை. ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு கொஞ்சம் அரைகுறையா தெரிஞ்சு அதோட முழுமையான விடை தெரியலன்னா நம்ம மூளைக்குள்ள ஒரு விதமான நமச்சலோ அசௌகரியமோ ஏற்படும். அதாவது ஒரு பசில்ல ஒரு பீஸ் மிஸ் ஆகுற மாதிரி. கரெக்ட். உதாரணத்துக்கு ஒரு சஸ்பென்ஸ் சினிமால கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஹீரோ ஒரு பூட்டி அறைக்குள்ள போவார். உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த விடை கடக்கிற வரைக்கும் நம்மளால சீட்டு நுனியிலிருந்து நகர முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. மூச்சு விடாம பாப்போம். இத சைக்காலஜில ரொம்ப தெளிவா இன்ஃபர்மேஷன் கேப் தியரி, அதாவது தகவல் இடைவெளி கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சிறிய தந்திரம் அப்படிங்கிற வார்த்தை மூளைக்குள்ள அந்த தகவல் இடைவெளியை வேணுமுன்னே உருவாக்குது. அந்த விடை கிடைக்கிற வரைக்கும், அதாவது அந்த வீடியோ முடிகிற வரைக்கும் பார்வையாளர்களால தங்களை மீறி அந்த திரையை விட்டு விலகவே முடியாது. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நம்ம மூளைய நமக்கே தெரியாம எப்படி ஹேக் பண்றாங்க பாருங்க. சரி, ஆர்வத்தை தூண்டி வீடியோவோட பாதி வரைக்கும் அவங்கள கொண்டு வந்துட்டோன்னு வைப்போம். ஆனா ஒரு மனிதனை 3 அல்லது 4 நிமிஷம் தொடர்ந்து ஒரு திரையை பார்க்க வைக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஆமா, அது ரொம்ப கஷ்டம். வெறும் தகவல் இடைவெளி மட்டுமே அதுக்கு போதுமானதா இருக்காது. அதனாலதான் இந்த ஸ்கிரிப்ட் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு நகருது. அதாவது அந்த கோர் இன்ஜின் சொல்ற உணர்வுகளும் கதை சொல்லலும், தி எமோஷன் அண்ட் ஸ்டோரி டெல்லிங். சிறந்த வைரல் வீடியோக்கள் எப்பவுமே வெறும் தகவல்களை கொடுக்கறதில்ல, அவை ஒரு கதையை சொல்கின்றன அப்படின்னு இதுல அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் பல படைப்பாளிகள் சறுக்குறாங்க. ஆர்வம் அப்படிங்கிறது வெறும் ஒரு தீப்பொறி மட்டும்தான். அந்த நெருப்ப வீடியோ முழுக்க தொடர்ந்து எரிய வைக்கணும்னா உங்களுக்கு ரொம்ப வலிமையான ஒரு கட்டமைப்பு தேவை. அந்த 4 படிநிலை கட்டமைப்பு தானே? ஆமா, இந்த ஸ்கிரிப்ட் அந்த கதைக்கான கட்டமைப்பை 4 படிகளா பிரிக்குது. ஃபர்ஸ்ட் பிரச்சனை, செகண்ட் போராட்டம், தேர்ட் கண்டுபிடிப்பு மற்றும் ஃபோர்த் முடிவு. இந்த 4 விஷயங்களும் சரியா அமையறப்போ அது வீடியோவை ஒரு பவர்ஃபுல்லான கலையா மாத்துது.
இந்த 4 படிநிலை கட்டமைப்பை நான் ரொம்பவே ரசிச்சேன். ஏன்னா இதை வெறும் யூடியூப் வீடியோக்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்னு எந்த அவசியமும் இல்ல. இதை நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பாருங்களேன். ஒரு உதாரணம் சொல்லுங்க. இப்போ நீங்க உங்க ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங்ல உங்க பாஸ் முன்னாடி பேசுறீங்கன்னு வச்சுப்போம். நேரா போய், சார் இந்த மாசம் நம்ம கம்பெனி லாபம் 20% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அந்த முடிவை மட்டும் சொன்னீங்கன்னா அது வெறும் டேட்டா. எல்லாரும் கேட்டுட்டு தலையாட்டிட்டு போயிடுவாங்க. ஆமா, அதுல எந்த சுவாரஸ்யம் இருக்காது. ஆனா இதே விஷயத்தை இந்த ஃபார்முலாவுல சொல்லி பாருங்க. சார், கடந்த மாசம் நமக்கு வாடிக்கையாளர்கள் வரது ரொம்ப குறைஞ்சிடுச்சு, கம்பெனி பெரிய நஷ்டத்தை நோக்கி போயிட்டு இருந்துச்சு, இதுதான் பிரச்சனை. ஓகே. அத சரி செய்ய நாங்க பல புது வழிகள்ல இரவு பகலா முயற்சி செஞ்சோம். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இதுதான் போராட்டம். அப்போதான் எங்க டீம்ல ஒருத்தர் யாருமே யோசிக்காத ஒரு புது மார்க்கெட்டிங் யுக்தியை கண்டுபிடிச்சார். இது கண்டுபிடிப்பு. அத நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால இப்போ லாபம் 20% அதிகரிச்சிருக்கு. இதுதான் முடிவு. வாவ். இப்படி சொல்லி பாருங்க, உங்க பாஸ் மட்டும் இல்ல, அந்த மீட்டிங் ரூம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட முழு கவனமும் உங்க மேலதான் இருக்கும். இது ரொம்ப அட்டகாசமான ஒரு உதாரணம். இதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். பல நூற்றாண்டுகளா மனிதர்கள் தகவல்களை எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டாங்க. ஆதி காலத்துல நெருக்க சுத்தி உட்கார்ந்து வேட்டைக்கு போன கதைய சொன்னதுல இருந்து இன்னைக்கு நாம தியேட்டர்ல பல கோடிகள் செலவு பண்ணி பார்க்கிற பிரம்மாண்டமான சினிமாக்கள் வரைக்கும் எல்லாத்துலயும் கதை தான் இருக்கு. ஆமா, எல்லாத்துலயுமே இந்த உணர்வு பூர்வமான கதை சொல்லல் தான் அடிப்படையா இருக்கு. இதுல நீங்க கவனிச்சீங்களா, அந்த 4 படிகள்ல போராட்டம் அப்படிங்கிற பகுதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஏன் அவ்வளவு முக்கியம்? ஏன்னா ஒரு யூடியூபர் தன்னோட போராட்டத்தை சொல்லும்போது அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்வையாளர் தன்னோட சொந்த வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களையோ போராட்டங்களையோ அதோட கனெக்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடுறார். அங்கதான் மூளையில ஆக்சிடோசின் சுரந்து அந்த வீடியோவுக்கும் பார்வையாளருக்கும் நடுவுல ஒரு உணர்வுபூர்வமான பிணைப்பு உருவாகுது. எவ்வளோ சிக்கலான தகவலா இருந்தாலும் அதை கதையா சொல்லும்போது மூளை அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்குது. ஓ, அப்போ அந்த வீடியோவோட மையப்பகுதி முழுக்க பார்வையாளர்களை ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர்ல ஏத்தி விட்டுடுறாங்க. சரி, இப்போ வீடியோவோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். கதைய சொல்லி முடிச்ச பிறகு நான் சொன்னதெல்லாம் உண்மைதான்னு அந்த வீடியோவோட நம்பகத்தன்மையை எப்படி உறுதி செய்யறது? அதுக்கு தான் ப்ரூஃப், அதாவது ஆதாரம் தேவை. கரெக்ட். அதை விட முக்கியமா, இவ்ளோ நேரம் வீடியோவை பார்த்த அந்த நபரை எப்படி நம்ம சேனலோட ஒரு நிரந்தர பார்வையாளரா, அதாவது ஒரு சப்ஸ்கிரைபரை மாத்துறது? இங்க தான் இந்த ஸ்கிரிப்ட் தன்னோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை பயன்படுத்துது. இதுல ஆதாரம் காட்டுறத ஒரு பெரிய ஆயுதமா பயன்படுத்துறாங்க. ஆமா, அந்த மாண்டேஜ் காட்சி. ஸ்கிரீன்ல வியூஸ் மளமளன்னு ஏறுறது, யூடியூப் அனாலிட்டிக்ஸ் கிராஃப் ராக்கெட் மாதிரி மேல போறது, நூற்றுக்கணக்கான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் குவிவது, இது எல்லாத்தையும் ரொம்ப வேகமா ஒரு மாண்டேஜ் மாதிரி கண் முன்னாடி காட்டுறாங்க. இது எதுக்கு? இது ரொம்ப நுட்பமான ஒரு சைக்கலாஜிக்கல் கேம். இவ்ளோ நேரம் உணர்வுபூர்வமா அவங்கள கட்டி போட்ட பிறகு சடார்னு அவங்களோட தர்க்க ரீதியான மூளைக்கு, அதாவது லாஜிக்கல் பிரெயினுக்கு ஒரு தீனி போடணும். நீ சொல்ற கதையெல்லாம் நல்லாதான்ப்பா இருக்கு, ஆனா அதெல்லாம் உண்மையா நடக்குமான்னு பார்வையாளரோட மூளை கேள்வி கேட்கும். அந்த நேரத்துல தான் இந்த டேட்டாவை காட்டுறாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த நேரத்துல இதோ பாருங்க ஆதாரம் அப்படின்னு அந்த எண்களையும் கிராஃப்களையும் காட்டும்போது பார்வையாளர்களின் மூளையில டோபமைன் அப்படிங்கிற ரிவார்ட் கெமிக்கல் சுரக்குது. இதுக்கு பேரு சமூக அங்கீகாரம் அல்லது சோஷியல் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. ஓஹோ, இத்தனை லட்சம் பேர் இதை நம்புறாங்க, அப்போ இது கண்டிப்பா உண்மையாதான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பார்வையாளர் மனசுல ஆழமா பதிஞ்சிடுது. நம்பகத்தன்மையை உருவாக்குறாங்க. ஆமா, இந்த நம்பகத்தன்மையை உறுதிய உருவாக்கின பிறகுதான் அவங்க அந்த இறுதிக்கட்ட அழைப்புக்கு, அதாவது சிடிஏக்கு நகர்றாங்க. அந்த இறுதி அழைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, உங்க அடுத்த வீடியோ வைரல் ஆகணுமா, அப்போ ஒரு பைத்தியக்காரத்தனமான ஹுக், கியூரியாசிட்டி, அப்புறம் மக்கள் பார்க்காம இருக்க முடியாத ஒரு கதையை உருவாக்குங்க அப்படின்னு ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சாதாரணமா, மேலும் பல வைரல் ரகசியங்களுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இதுல என்ன அவ்வளோ பெரிய வித்து இருக்கு? எல்லாரும் சொல்ற அதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வார்த்தை தானே இதுவும். அங்கதான் நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். அவங்க சும்மா கையெடுத்து கும்பிட்டு ப்ளீஸ் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சல. அந்த டோனை கவனிங்க. உங்களுக்கு மேலும் பல வைரல் ரகசியங்கள் வேணுமா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நிபந்தனையோட கூடிய எதிர்பார்ப்பை உருவாக்குறாங்க. ஓ, ஒரு வேல்யூவை கொடுத்துட்டு கேக்குறாங்க. கரெக்ட். இது பார்வையாளருக்கு எப்படி தோணும்னா, தான் ஏதோ ஒரு பிரத்யேகமான ஒரு எக்ஸ்க்ளூசிவான கிளப்ல இணையிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். அந்த விஐபி ஃபீலிங் தான் அவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்த வைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த டாக்குமெண்ட் வெறும் ஸ்கிரிப்டோட நின்னுடல,
பேக்கேஜிங், அதாவது ஒரு வீடியோவுக்கு எப்படி தலைப்பு வைக்கணும் அப்படிங்கறதுக்கும் ஒரு 5 சூப்பரான வைரல் தலைப்புகளை உதாரணமா கொடுத்திருக்காங்க. அந்த அல்ட்ரா வைரல் டைட்டில்ஸ். ஆமா, அந்த தலைப்புகளை நான் படிக்கிறேன், நீங்களே கொஞ்சம் கேட்டு பாருங்க. 1, 100 மில்லியன் பார்வைகளுக்கு பின்னால் உள்ள ரகசியம். 2, இந்த வீடியோ எப்படி 100 மில்லியன் பார்வைகளை பெற்றது. 3, யாரும் பேசாத வைரல் ஃபார்முலா. 4, யூடியூபின் மறைக்கப்பட்ட அல்காரிதம் தந்திரம். 5, சிறிய சேனல்கள் எப்படி மில்லியன் கணக்கான பார்வைகளை பெறுகின்றன. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்களே சொல்லுங்க. இந்த 5 தலைப்புகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு. ரகசியம், யாரும் பேசாத, மறைக்கப்பட்ட, இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் திரும்ப திரும்ப பயன்படுத்தி இருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? ரொம்ப சரியான பாயிண்ட். இதைத்தான் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே பேசினோம். ரகசியம் அப்படிங்கிற வார்த்தை மனித மனசோட ஆழமான ஒரு பலவீனத்தை தட்டி எழுப்புற மந்திரச் சொல். நமக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை இன்னொருத்தன் தெரிஞ்சு வச்சிருக்கானே அப்படிங்கிற அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அதாவது ஃபோமோ தான் இங்க வேலை செய்யுது. ஆமா, ஐயோ நமக்கு தெரியலையேங்கிற பதட்டம். அந்த 5 தலைப்புகளுமே வெவ்வேறு கோணங்கள்ல பார்வையாளர்களோட இந்த ஆர்வத்தை தூண்டுற வகையில தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதோட நிக்காம இந்த ஸ்கிரிப்டோட கடைசியில இன்னும் சில தூண்டில்களை போட்டு வச்சிருக்காங்க. என்ன தூண்டில்கள்? அதாவது 10 மில்லியன் வியூஸ் வாங்குறதுக்கான ஷார்ட் ஸ்கிரிப்ட், ஏஐ வச்சு எப்படி கதை சொல்ற வீடியோ உருவாக்குறது, முகமே காட்டாம எப்படி யூடியூப்ல வைரல் ஆகிறதுக்கான ஃபேஸ்லெஸ் ஸ்கிரிப்ட், முக்கியமா 2026க்கான யூடியூப் அல்காரிதம் ஹேக், இது எல்லாமே அவங்க கிட்ட இருக்கிறதா சொல்லி பார்வையாளர்களை இன்னும் ஆழமா உள்ள இழுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய சிலந்தி வள்ள மாதிரி தோணுது. ஒரு முறை இந்த ஃபார்முலாவுக்குள்ள ஒரு பார்வையாளர் தப்பி தவறி சிக்கிட்டார்னா அடுத்தென்ன ரகசியம்னு தேடி தேடி அந்த சேனல்குள்ளேயே சுத்திட்டு இருப்பாரு. உண்மைதான். இது ஒரு வகையில ரொம்ப தந்திரமான விஷயமா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சைக்கலாஜிக்கல் இன்ஜினியரிங் நிஜமாவே வியக்க வைக்குது. ஒரு வீடியோல அவங்க தாகத்தை தீர்த்துட்டு அடுத்த வினாடியே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்டு அடுத்த வீடியோக்கான விதைய ரொம்ப அழகா விதைச்சிடுறாங்க. எக்ஸாக்ட்லி. இது ஒரு முடிவில்லாத லூப், எண்ட்லெஸ் லூப்னு சொல்லுவோம். மனிதர்களோட அந்த முடிவில்லாத தேடலை, அவங்களோட அந்த தகவல் இடைவெளி தாகத்தை எப்படி வியாபாரமா மாத்துறதுங்கிறதோட உச்சக்கட்ட உதாரணம் தான் இந்த மொத்த ஸ்கிரிப்டும். சரி, நாம இப்போ இந்த சுவாரஸ்யமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம விவாதிச்ச விஷயங்களை உங்களுக்காக ஒரு முறை ஷார்ட்டா ஆனா ரொம்ப தெளிவா ரீகேப் பண்றேன். சொல்லுங்க. ஒரு சாதாரண வீடியோவை எப்படி 100 மில்லியன் வியூஸ் வாங்குற வைரல் வீடியோவா மாத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அந்த முதல் 3 வினாடிகள்ல பார்வையாளர்களோட லாஜிக்கல் மூளைய பைபாஸ் பண்ணி கவனத்தை ஈர்க்கிற ஒரு வலுவான ஹுக். செகண்ட் ஸ்டெப், அவங்க மூளையில தகவல் இடைவெளியை உருவாக்கி விடை கிடைக்கிற வரைக்கும் அவங்கள உட்கார வைக்கிற ஆர்வம். தேர்ட் ஸ்டெப், ஸ்டோரி டெல்லிங். கரெக்ட். பிரச்சனையில ஆரம்பிச்சு முடிவுல வந்து நிக்கிற ஒரு உணர்வு பூர்வமான கதையை சொல்லி அவங்கள எமோஷனலா கனெக்ட் பண்றது. லாஸ்ட் ஸ்டெப், டோபமைனை தூண்டுற மாதிரியான ஆதாரங்களை காட்டி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிளப்ல சேர்ற ஃபீலோட அவங்கள சப்ஸ்கிரைபரா மாத்துறது. இதுதான் அந்த வைரல் ஃபார்முலாவோட மொத்த ஜாதகம். நீங்க எல்லாத்தையும் ரொம்ப கிறிஸ்பா பெர்ஃபெக்ட்டா தொகுத்து சொல்லிட்டீங்க. ஆனா இத அத்தனையும் தாண்டி ஒரு எக்ஸ்பர்ட்டா எனக்குள்ள ஒரு ஆழமான கேள்வி எழுகிறது. அந்த கேள்வியை நான் உங்கள்கிட்டயே, அதாவது இதை இவ்ளோ நேரம் உன்னிப்பா கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்டயே விட்டுடலான்னு நினைக்கிறேன். என்ன கேள்வி அது? இந்த ஸ்கிரிப்டோட கடைசியில 2026க்கான யூடியூப் அல்கோரிதம் ஹேக் பத்தி ரொம்ப பெருமையா சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆனா கொஞ்சம் பிராக்டிக்கலா சிந்திச்சு பாருங்க. இந்த ரகசிய ஃபார்முலா இப்போ ஓபன் ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில இணையத்தில் இருக்கிற ஒவ்வொரு யூடியூபரும் ஒவ்வொரு கிரியேட்டரும் இதே பிரச்சனை, போராட்டம், கண்டுபிடிப்பு, முடிவு அப்படிங்கிற ஃபார்முலாவையும் இது ஒரு ரகசியம் அப்படிங்கிற ஹூக்கையும் பயன்படுத்த தொடங்கினா என்ன நடக்கும்? ஆஹா, எல்லாரும் ஒரே மந்திரத்தை திரும்ப திரும்ப சொன்னா அந்த மந்திரம் தன்னோட சக்தியை இழந்துடும் சொல்ல வரீங்களா? 100க்கு 100 அதுதான் உண்மை. பார்வையாளர்களாகிய உங்க மூளை ரொம்ப சீக்கிரமாவே இதை அடாப்ட் பண்ணிக்கும். ஒரு கட்டத்துல உங்க மூளை, ஓஹோ இது அந்த பழைய ஃபார்முலா தானே, இவனும் அதே கிளிக் பைட் ஹூக்கை தான் யூஸ் பண்றான் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த வீடியோவை டோட்டலா புறக்கணிக்க தொடங்கிடும். அப்போ அந்த ஃபார்முலா வேலை செய்யாதா? செய்யாது. அப்போ அதாவது இந்த ஃபார்முலாவே சலித்து போக போற அந்த 2026ஆம் வருஷத்துல பார்வையாளர்களை ஈர்க்க போற அந்த அடுத்த தலைமுறை ஹூக் எதுவா இருக்கும்? அந்த புது ரகசியம் எந்த வடிவத்துல வரும்? ரொம்பவே சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. ஒருவேளை அந்த புது ரகசியம் அப்படிங்கிறது எந்த ரகசியமோ இல்ல அப்படின்னு ரொம்ப நேர்மையா, எந்த விதமான ஃபில்டரும் ஹூக்கும் இல்லாம பார்வையாளர்கள் கிட்ட ஓப்பனா பேசுறது தான்னு நான் நினைக்கிறேன்.
இந்த ஆழமான சிந்தனையை நீங்களே உங்க சொந்த அனுபவங்கள்ல நீங்க தினமும் பார்க்குற வீடியோக்கள்ல தேடி பாருங்கன்னு சொல்லி இந்த ஆழமான அலசலை நாம நேர்த்தியா நிறைவு செய்யலாம். மறக்காதீங்க, அந்த முதல் 3 வினாடிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வீடியோவா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, முதல் கோணல் எப்பவுமே முற்றிலும் கோணல் தான். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம். சிறப்பான ஒரு நாளாக அமையட்டும்.